ஓ. எத்தனாவது, ஒன்னாவதா ரெண்டாவதா மூணாவதா? நாங்க தான் ஃபர்ஸ்ட் சார். நீங்களா ஃபர்ஸ்ட்? ஆ. ஆ. ரெண்டாவது யாரு? ஷோமினா ஆல்ரெடி. ஆ. ஷோமினா இல்ல. ஆ. ரஷ்மி யாரு? அவள்ட. ரஷ்மி ரஷ்மி. ஆ. மூணாவது சோமியா அவள். சோமியாடையா? ஆ. மொத்தம் எத்தனை டீம், மூணா நாலா? மூணு டீம். ஆ. ஆ. பேஜ் நம்பர் என்ன? 569 பக்கம். இவரோட பேர்? சூரோட பேர் சூரத்துல் மஆரிஜ். ம். வசனம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணு. 11ஆம் வசனத்திலிருந்து. ம். أعوذ بالله من الشيطان திருப்பி الرجيم. ஒரு அவுது ஓயிட்டு போங்க. أعوذ بالله இந்த தூ من சவுண்ட்ல الشيطان வரக்கூடாது. الرجيم. அவுது. அவுது நாக்க பணிச்சு, நாக்கு மேலே. أعوذ أعوذ بالله. بالله من الشيطان الرجيم. திருப்பி வருங்க. بسم الله الرحمن الرحيم. ரஹ்மி. சவுண்ட் கேக்குதா? أه؟ திருப்பி ஒருக்கா அவுது கிருஷ்ணி வந்து பிள்ளை வராம. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يبصرونهم. يود المجرم لو يفتدي من عذاب يومئذ ببنيه وصاحبته وأخيه وفصيلته التي تؤويه ومن في الأرض جميعا ثم ينجيه கொலை, கொலை, கொலை. ومن في الأرض جميعا ثم ينجيه இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓதன்மா. كلا இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓதன்மா. إن. இல்ல சார். அப்ப அது பேல கஷ்டப்படாம ஓதும். ومن في الأرض جميعا ثم ينجيه பேல. ومن في الأرض جميعا கொலை. ثم ينجيه வர வர பேல கூடுது. பேல குறையணும். பேலண்டா பேல குறையணும். பேல கூடுது. ومن في الأرض جميعا ثم ينجيه இந்த வசனத்துல நான் كلا. போன கிளாஸ்ல இந்த வசனம் எப்படி ஓதுன்னு சொல்லியிருந்தேன். கடைசி கிளாஸ் தெளிவா சொல்லித் தரப்பட்டிருக்குது. இந்த 14ஆம் வசனம் எப்படி அழகான முறையில் ஓதலாம் மறந்துட்டீங்க. எனக்கு சொல்லியிருந்தேன், எனக்கு ஞாபகம் இருக்குதா? என்ன ரஹமி? ومن في الأرض جميعا ثم ينجيه ரஹ்மி, இந்த வசனத்தை எப்படி முறையில ஓதலாம்ங்கிறத போன கிளாஸ் நான் சொல்லி தந்தேன். இப்ப இதுல இருந்து அடுத்த கேள்வி வர போறேன். வசனம் உண்டு.
எந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல இடையில நாங்க ரிப்பீட் இல்லாம நிப்பாட்டி எடுத்து ஓதலாம்? சொல்லுங்க பாப்போம். எத்தனை எத்தனை சந்தர்ப்பங்கள் இருக்கு மொத்தம்? சார் நீங்க சொன்ன விலங்கல்ல. வசனம் ஒன்றுல இடையில நிறுத்தி திருப்பி ரிப்பீட் பண்ணாம ஓதுகின்ற சந்தர்ப்பங்கள் எத்தனை இருக்குது? 2. ரெண்டாகிது. இதெல்லாம் சொல்லுங்க பாப்போம். நிப்பாட்டு இடத்துல வாவிந்தா இல்லாட்டி ஆ, சாவிந்தா. அவ்வளவுதான் முடிஞ்சு. ஏன்னா யாரும் உங்களுக்கு சொல்லி எப்படி ரெண்டு தான் சொல்லி உங்களுக்கு நோட்ஸோட சொல்லி தரப்பாட்டீங்கன்னா ரஹ்மீட பேர்ல நோட்ஸோட உங்களுக்கு ஸ்பெஷலா நான் விளங்கப்படுத்திக்கிறேன். பாத்தீங்களா? ரெண்டுங்கிறது இப்ப இல்ல, நீ சொன்ன ரெண்டுமே ஒன்று தான். நீ சொன்ன ரெண்டும் ஒரே கேட்டகரியில வாரது. என்னாலுமே மறந்துட்டாலாம். எனக்கு அப்படி சொல்லி தரலையே சார். எழுதலையா? இல்ல. ஆ, இப்ப நான் உங்களுக்கு போட்டா சொல்லுவீங்க, இதா சார், இப்படியா சார் என்ன சொல்லுவீங்க? நான் உங்களோட பேர்ல உள்ள ஸ்கிரீனை போட்டேன்டா, நீங்க என்ன சொல்லுவீங்க? இதுதானா சார், இது எனக்கு தெரியுமே சார், எனக்கு சொல்லி தந்துட்டீங்களே சார் சொல்லுவீங்க. போடவா? ஆ. சொல்லி தந்தானே சீர சொல்லுங்க பாப்போம். ஆ, அதுக்கு பதில் சொல்லுங்க பாப்போம். சொல்லி தந்தா என்ன செய்யற? நீங்க சொல்லுங்க சார், நான் காதை பொத்தி கேட்டுக்கொண்டீங்க அப்படியா? நீங்க சொல்லி தந்து. ஆ, இதெல்லாம் கேட்ட ஞாபகமா உண்டு ஒரு டைம்ல? ஆ. இப்படி போட்ட ஞாபகமா? பாப்போமே. என்ன சத்தத்தை காணும்? இல்ல சார் இது. இப்- இப்படி தலைப்பொண்டு போடலையா? வசனத்திலே மீட்டி ஓத தேவைப்படாத இடங்கள் என்று தலைப்பொண்டு போடல அப்படியா? வேணப்படுத்தல. பொய் ஆஹா. பொய் சொல்லப்படாது. இது இல்ல உங்களோட சார். உங்களோட பேர்ல உருவாகின ஸ்லைட் தான், நான் செய்யல, நான் பெண்டை செய்யல. ஆல்ரெடி உங்களோட கிளாஸ்ல கடைசியா இந்த ஸ்லைடை நாங்க உங்களுக்கு ஷேர் பண்ற கிளாஸ்ல இருக்கிற சப்ஜெக்ட் தான் இது. ரஹ்மீட பேர்ல இருக்கிற இந்த ஸ்லைட்ல அப்படி இருக்குது ஃபைல்ல. அப்ப யாருக்கு செஞ்சது? எனக்கு தெரியாது. எனக்கு உண்மையாக ஞாபகம் இல்லை, உங்களுக்கு விளம்பரப்படுத்தினா இல்லைன்னு ஞாபகம் இல்லை. பட் உங்களோட ஸ்லைட்ல அப்படியே இருக்குது. இந்த செல்லல சார் எனக்கு அப்படி. அடையாளங்கள் என்ற தலைப்புக்கு பின்னால அப்படியே இருக்குது. சரி. அடையாளங்கள் அது ஒன்னா இப்ப அண்டை சொல்லி தந்தது நீக்குது. அப்படியா? இப்படி சொல்லி தரல சார். சொல்லி தரல. அப்ப நான் அப்படியே பார்ப்போம். நீ சொல்லி கேட்டீங்க சரி எப்படி சொல்லி தரலன்னு சொல்லி நீ கேட்கறீங்க இல்லையே. அடிச்சு பிடிச்சி ஓதி கொண்டு போற, பிள பிள்ளையா ஓதி கொண்டு வந்து கடைசி நிப்பாட்டுற. ஹைரன் வசனத்துல மீட்டி ஓத தேவைப்படாத இடங்கள் 3 இடங்கள் இருக்குது. எத்தனை இருக்குது? 3. 3 இடங்கள் இருக்குது. முதலாவது, வசனத்துல வக்ஃபுடைய அடையாளங்கள் வந்துச்சுதண்டா நாங்க ரிப்பீட் ஓத தேவையில்லை. படத்துக்கு வக்ஃபு பொடி அடையாளம் சார். வெரி குட் வெரி குட். எனக்கு தெரியுமா அந்த கேள்வி கேட்பீங்க. வகுப்புடைய அடையாளங்கள் என்று சொன்னால் மிஸ்டர் ரஹ்மி அவர்களே, உங்களுக்கு தெரியும் வசனங்களை ஓதி முடிக்கிற சந்தர்ப்பத்தில் இப்ப இதை பாருங்க, கடைசியில லாம் அலிஃப் கொண்டு போட்டிக்குது விளங்குதா? இந்த ஓ. லாம் சில போது சாது லாம் யாண்டு வரும், ஜீம் வரும், பெரியதா வரும், இப்படி பல அடையாளங்கள் குர்ஆன்ல வசனங்களுக்கு இடையில வரும். இறுதியில வரலாம், இடையிலையும் வரலாம். ஓ. அந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல என்ன செய்யலாம் என்றால், நீங்க பயம் இல்லாம நிப்பாட்டிட்டு போலாம். இது முதலாவது பகுதி. விளங்கினா? அந்த யுபஸ்ஸரம் யுபஸ்ஸரவுனஹும்ல ஜீம் உண்டிது. யுபஸ்வரவும் இல்லை ஜீம் வந்து இங்கோட கூறால வந்து இப்ப நீ பாக்கு. இது முதலாவது வகை. இதுக்கு நாங்க சொல்ற வக்குஃபுடைய அடையாளங்கள். வக்குஃப் என்று சொன்னா நிறுத்தல் அடையாளம். வக்குஃப் என்றா ஸ்டாப்.
வக்குஃபண்டா மீனிங் என்ன? நிறுத்தல் அடையாளங்கள். வக்குஃபண்டா மீனிங் ஸ்டாப், அவ்வளவுதான். இஸ்டம் நிறுத்தல். நிறுத்தல். அப்ப வக்குஃபுடைய அடையாளங்கள் தான் நிறுத்தலுக்குடைய அடையாளங்கள். இது முதலாவது பகுதி. இரண்டாவது தான் இப்ப நீங்க சொன்னது போல வசனத்தில இடையில வரும் சொல் வ அல்லது ஃப போன்ற எழுத்துக்கள் மூலமாக ஆரம்பமாகுதல். மகாம ரப்பி நிப்பாட்டியாச்சு. وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى முடிச்சாச்சு. நம்பர் 2 نَفَرٌ مِّنَ الْجِنِّ فقالوا إنا سمعنا قرآنا عجبا முடிச்சாச்சு. ஓ ஓகே, இது இரண்டாவது பகுதி. இப்ப நான் மூணாவதுக்குள்ள போறேன். மூணாவது பகுதி என்னென்றால் வசனத்திட இடையில கையை கழுவுங்க, துடைக்கணும். மூணாவது பகுதி வசனத்திட இடையில சும்ம என்ற சொல் வந்தாலும் உங்களுக்கு இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். லைனா இப்போ கைட்டா போ, மீட போ கைட்டா போ, மீட போ. சரியா? மண்டை சும்ம என்ற சொல் வந்துச்சு என்றாலும் ரஹ்மி என்ன செய்யலாம்? மண்டை நிப்பாட்டலாம். நிப்பாட்டலாம். இங்க ஒரு முக்கியமான இன்னொரு கண்டிஷன் என்ன நீங்க பாத்துக்கணும், கவனமா இருக்கணும். இந்த ஃப, இந்த வ, இந்த சும்ம மூன்றும் தொடர்ந்து மூணு சொல்ல வந்துச்சு இது என்று சொன்னால் என்ன செய்யறது? எல்லாத்திலும் நிப்பாட்டுறதான்னு கேட்டா அந்த ஓதல் பெல. இப்போ உங்களுக்கு இந்த இந்த உதாரணத்துல பார்க்கலாம். இன்னல்லதீன ஃபதனுல் என்று ஃபாவை ஸ்டார்ட் பண்ணுது. ஆனா அல் முஃமினீனக்கு பக்கத்து மேல ஒன்றும் இல்ல, இந்த இடத்துல ஒன்றும் ஓ இல்ல. திருப்பி இங்க வ இருக்குது, திருப்பி அடுத்த சொல்ல சும்ம இருக்குது, திருப்பி லம் ஃபலம் ஃப ஸ்டார்ட் பண்ணுது. அப்ப இந்த மூணு சொல்லும் என்ன செய்யுது? என்ன செய்யுது? நிப்பாற்ற. பக்கத்து பக்கத்து பக்கத்துல இருக்கிற மூணு மூணு சொற்கள்ல தொடர்ந்து வச்சா வந்திக்குது. இந்த மாதிரி வந்துச்சுதுண்டா நீங்க என்ன செய்யணும் என்றால் நான் ஓதி காட்டுறதை நீங்க பாத்துக்கணும். இப்படி ஓதினா பெல. எப்படி? இன்னல்லதீன ஃபதனுல் முஃமினீன் والمؤمنات ثم لم يتوبوا இப்படி ஓத இயலாது. அந்த ஓதல் பல. லைனா சொல்றது என்ன மாதிரி ஓதலாம் என்றால் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று பாருங்கோ. இன்னல்லதீன ஃபதனுல் முஃமினீன வல் முஃமினாத் நிப்பாட்டியாச்சு. ثم لم يتوبوا فلهم عذاب جهنم என்று ஓதலாம். தாண்டி போயிட்டீங்க. இதுல இருந்து என்ன விளங்குது? இதுல இருந்து விளங்குற என்னென்றால் இந்த வாவ் என்பவரை பக்கத்துல இருக்கிற அடுத்த எழுத்தும் நிப்பாட்டி ஓதுறதுக்குரிய எழுத்தாக இருந்தால் முதலாவது வார இந்த பாக்ஸ்ல வார வைக்கிறாரே ஓ என்ன செய்யணும்? முதலாவது பகுதியோட நீங்க சேர்த்துக்கணும். விளங்கினதான் ரஹ்மிக்கு? ஓ விளங்க விளையாடி கேட்டுக்கணும், குழம்பிடப்படாது. சொல்லுங்க மூணாவது பகுதி என்னன்னு சொல்லிப்ப. என்ன சார்? மூணாவது பகுதி எனக்கு விளங்கப்படுத்துங்க. சார், கொஞ்சம் மழை சுத்தி இப்பதான் இருக்குது. மழை சுத்தி கேட்குது இல்லைன்னு சொல்லி. நீங்க நான் ரெக்கார்டை தரேன், நான் ரெக்கார்ட்ல அழகா விளங்கப்படுத்திக்கிறேன். பசந்தா கேட்டுட்டு எனக்கு ரிப்ளை பண்ணணும். நான் அடுத்த கிளாஸ்ல இன்னைக்கு இந்த இந்த ஸ்டார்ட் பண்ண அதே பேஜை ஸ்டார்ட் பண்ணணும். நிறைய கேள்வி நான் கேட்பேன், நான் ஓதி கொண்டு போகல. ஓகே சார். ரெக்கார்டை கேளுங்க, அப்பதான் அந்த மூணு விஷயமும் கிளியரா விளங்கும் இன்ஷா அல்லாஹ்.